லைஃப் இஸ் பெட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஏதோ ஒரு நட்பு மேலே இனம் புரியாத ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு ஈர்ப்பாகவே இருக்குது. நிஜமாலுமே இனி சரஸ்வதி வேறு மாதிரி மாற போகிறான்னு நினைக்கிறேன். ரத்த சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ இருக்கிற 2 பேர்த்துக்கு என்ன இவ்வளோ பிடிக்குது அப்படின்னா அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. போனன்னையும் அடி கிடச்சிது, வரையில் ஒரு ஹக் அண்ட் கிஸ்ஸு செமையாக ஃபீல் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன். என்ன வந்தோடனே திரும்பி வந்துட்டேன்னு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம். அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. அந்த மூஞ்சியில் நான் அந்த சந்தோஷத்தை பார்க்குறக்காக நான் என் கன்னத்தில் அறையும் கில்லும் வாங்கினேன். நிஜமாக வலிச்சுது, எவ்வளோ நேரம் வலிச்சுது, சொல்லாமல் வந்துட்டேனாமா. அதுக்காக அந்த அடி. அது நிஜமாக அதுக்கு தானா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன், அந்த அம்மா சொல்கிற மாதிரியே தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுனா யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி நான் தான் சாப்பிடுவேன். இந்த வியாழக்கிழமை மட்டும் இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே அடடடடடா முட்டை நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், எங்கேயாவது எப்போயாவது மறந்து சாப்பிட்ருவேன். அப்போவே தெரிஞ்சுக்குது மறந்துட்டு சாப்பிட்ருவேன்னு சொல்லிட்டு. நிஜமாக நேற்று மறந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு என்னம்மா வெளுத்து கட்டியிருக்கேன் பாருங்கள் நான்வெஜ்ஜை. சாப்பிட மாட்டேனா? அப்புறம் இன்றைக்கி தயிர் தாளிச்சிருக்கு. சும்மாவே எல்லா சாப்பாடும் எதுவுமே பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும். அது எல்லாத்தையும் சரி எல்லாமத்தையும் சரி சரியா. அந்த மாதிரி தயிர் சாப்பாடு தாளித்து தயிர் பீட்ரூட் பொரியல், வெறும் தயிருக்கு பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் முட்டை இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி தான் முட்டை. நம்மளது மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் கணக்கில் இல்லை. நம்மளுக்கு வியாழக்கிழமை மட்டும் அவ்வளோ பிடிக்கும். வியாழக்கிழமை பிடிக்குமா? அந்த முட்டையும் அந்த ஏதாவது பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டா அந்த 7:30 மணிலேருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் அந்த வயிறும் வாயும் பாடுற பாடு ஐயோயோயோயோயோயோ. என்ன தான் சாப்பிடுவேன்னு தெரியாது, ஆனால் அந்த வாய் ஓடிக்கிட்டே இருக்க மாட்டேருக்குது. சீன் புளிங்க பொறிக்கணும், மகாலட்சுமி பார்க்க போகலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் அவளை போய் பார்க்கல. நம்ம எப்பவுமே எல்லாமே லேட்டு. ஐயோ நிமிஷம் 9 தான் காமிக்குது. அப்புறம் என்ன எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, எதையுமே எடுக்கக்கூடாது, வீடியோ எல்லாமே போட்டு முடிச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. மகராசியை இன்னும் போய் பார்க்கல. நான் என்னார பேசிட்டு தான் இருக்கேன். நான் அவள் எப்படி, அதாவது உளுந்தன்னு சொல்லி கீழே உளுந்து ஹாஸ்பிட்டல் படுத்திருக்க மாதிரி அவர் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். எனக்கு பக்குன்னு ஆச்சு. அந்த டைமில் நான் யாரு கூடயுமே பேசலை. ஒரு 10-20 நாள் நிஜமாலுமே யாரு கூடயுமே பேசலை. ஒரு மாதிரி ஏதோ சம்திங் அந்த டிசம்பர் லாஸ்ட்டாக ஜனவரி ஃபஸ்ட்டாக அதெல்லாம் தெரில, யாரு கூடயுமே ஃபோன் பேசாதமையும் இருந்தேன். அப்புறம் அவங்க சொல்லித்தான் நினச்சேன், ஐயோ இந்த மாதிரி ஆயிருக்கு நம்மளுக்கிட்ட யாருமே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா பெட்டில் படுத்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். அதுக்கப்புறமா தெரிஞ்சுது நான் பக்கத்தில் ஹோட்டல் சாப்பிட போனேன். எனக்கு திருப்தியே இல்லை. அப்போ இருந்து வத்துன்னு அடிச்சுக்குது. டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துருந்துருக்கலாம். அவங்களே சொன்னாங்க, நானே போய் பார்த்துருந்துருப்பேன்ல சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கலாம் மாட்டிருக்குது. நியூ இயர்க்கு அவர் அங்கே போயிருந்தார். அது தெரியாமல் போச்சு. 2 பேரும் போகணும், அவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இப்படி தான். நான் மாதக்கணக்கில் ஆகுது, அவள் வரவே வேண்டாம் தான் சொல்கிறா. என்ன இருந்தாலும் நான் போய் பாட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சீன் புளிங்க பொறிக்கலான்ட்டு இருக்கேன். அவளை பார்க்கறக்கு போகிறக்கு கொண்டு போகிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்தாலும் கை நிறையா கொண்டு போகணும். என்னவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஆசைப்படுற மாதிரி இருந்ததுன்னா மண் வேணால் லோடாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்கள், இப்படி இருந்தால் என்ன கொண்டு போகிறது, கை நிறையா இருக்கிறது. நம்மகிட்ட என்ன இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகணுன்னு ஆசை. இன்றைக்கி சீன் புளிங்க இருக்குது, கொண்டு போகலான்ட்டு இருக்கிறேன். பொறிக்கிறனா இல்லையா ஏற்றுமா நீ உள்ளே கொஞ்சம் மேலே இருக்குது, இன்னொருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்து ஏணி பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எல்லாம் சீன் புளிங்க கூட தொக்கா போச்சு. எங்கள் அம்மா இருந்தால் தடி வச்சுட்டு அங்கேயும் நின்றுருக்கும், சாப்பாடும் கூட சாப்பிடாம. என்ன சாமி கும்பிடல, அதுக்குள்ளே வியாழக்கிழமையை பற்றி பேசிடலான்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். போகலாம் சும்மா. அங்கேருந்து பார்த்தா ரோடு அப்படியே தெரியுது. எல்லாமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நான் யாருன்னு தெரியுது. அதாவது என்ன சொல்கிறது, சித்தப்பா ஒருத்தவங்க வருவாங்க. சாரி பசி அப்படி எதுவும் சாப்பிடல, உப்பு போட்ட பண்டம் எதுவும் வாயில் வைக்கிறதில்ல. பழம் இருந்தால் பழம் சாப்பிட்டு போய் பழமும் இல்லை. சித்தப்பா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சித்தப்பா ஒருத்தவங்கன்னா இந்த மாடுக்காக சொல்லுவேன் இல்லையா ஒரு சித்தப்பா, அந்த சித்தப்பா மாணிக்கா ஒரு சித்தப்பா. அந்த சித்தப்பா இருக்காரா,
ஃபோன் பண்ணால் எப்போ பண்ணாலும் இந்த வரேன் பாரு. நம்ம பெரிய மடிவான் சின்ன பையனாக இருக்கும்போது பாலுக்கு நிற்கலின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்தார். அவர் வந்து மூக்கணத்தை பிடிச்சி ஒரு இறுக்கி நிறுத்தினார். அந்தப்போ பால் கறக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி அவர் அப்போ வந்துட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் மகராசன் வரவே இல்லை. இந்த அத்தை இறந்ததுக்கு வந்துட்டு போனாருங்க. ஆனால் நான் மறந்துட்டேன். வரம்பாரு குன்னத்தூரில் வண்டி வேலைக்கு இங்கே தான் ஒர்க் ஷாப் கொண்டு வராராமா. அது எந்த ஒர்க் ஷாப்புன்னு தெரியல. நான் பேசினேன், சித்தப்பா நீங்கள் எந்த ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுங்கள், நான் அந்த ஒர்க் ஷாப்காரங்கிட்ட சொல்லி வச்சிட்றேன், வந்தா நீ வண்டியை உள்ளோட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாடு கட்டி இருக்கிறத பார்ப்பாராமா, நான் இருக்கிறேன்னு பார்ப்பாராமா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாராமா. எப்படியும் வருஷத்தில் 3 தடவை வரமாட்டார். அநியாயம் பண்ணுறாரு அவர். அவர் என்னமோ ஒர்க் ஷாப் கூட பேர் சொன்னார், அது என்னன்னு தெரில. அந்த மாதிரி இப்போ எங்கேருந்து எங்கே போனோன்னு நிஜமாக தெரியல. அதான் ரோடு இருக்குது. அதனால் எல்லோரும் போகிறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே வரதில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. சரி, நான் போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நீ இவ்வளோ சிம்பிளிங்க பிடிக்கிறனா என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஏய் அடி வாங்குடா. பை. என்ன சாப்பாட்டுக்கு இந்த போடு அப்படின்னா நான் காமிக்கிட்டுமா சாப்பாடு. இது நான் வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதாவது வெறும் தயிர் ஊற்றி இந்த காய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பெரிய பாப்பாவும் நானும் தயிர் சாப்பிடுவோம். சின்ன பாப்பாவும் அவங்க அப்பாவும் தயிர் சாப்பிட மாட்டாங்க. தயிரை கிட்ட வரக்காகாது. எங்களுக்கு தயிர்னா உயிர். சும்மாவே அதாவது வலிச்சோம்னா கெட்டியாக வந்துச்சுன்னா அப்படியே வாயில் போட்டுப்போம். அந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி உப்பு போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அந்தளவுக்கு எனக்கு தயிர் பிடிக்கும். இப்போ இந்த தயிர் தாளிச்சும் காயும் அவ்வளோ பார்க்குறக்கு அற்புதமாக இருக்குது. காமிக்கிட்டுமா? இல்லை, இது இதாகி போச்சு. மணி 7:30 மணிக்கு செஞ்சது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே சாப்பிட்ருந்தா நான் சூப்பராக இருந்திருக்கும். சும்மா நாள்னா அப்போவே சாப்பிட்ருவேன். பாப்பாவுக்கு போடுறனோ இல்லையோ அப்போவே சாப்பிட்றது வழக்கம். ஆனால் வந்து இப்போ லேட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்குது. என்ன சொல்கிறது, குழப்பு இல்லாமல் போச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இது வெறும் தயிரோடு சாப்பிட்ருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எதுக்கு இந்த அளப்பறை அப்படின்னா இந்த தயிர் சாப்பாட்டுக்கு ஒரே நிமிஷம். இந்த தயிர் சாப்பாட்டுக்கு தான் இந்த அளப்பறை. தண்ணி எடுத்தாச்சு. ஒரே ஜாலியாக. எங்கே போகிறோம்? ஜாலியாலாம் இல்லை, பெரியம்மா உடம்பு சரியில்லை, கால் முறிஞ்சு போச்சு, கீழே போய் விழுது. அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு கும்பிட்டம் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பிளானிங் அப்படி தான் இருக்குது. போகிறோமா இல்லையான்னு தெரில. 3 மாதத்துக்கு அப்புறமாவது போய் பார்க்குறோமான்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம். கார் கழுவுறக்குள்ளே என்னால் இவ்வளோதான் பொறிக்க முடிஞ்சுது. எத்தவும் இல்லை, அதனால் கிளம்பிட்டேங்க. எவ்வளோ நேரம் இந்த அறிவு ஜீவிக்கு வியாழக்கிழமைன்னு தெரியவே இல்லைன்னு பாருங்களேன். போடும்போது ஏதோ ஒரு வேகத்தில் போட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு தான் வச்சேன் நான் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கா? செமையாக இருக்குது. வேக வச்சு தாளிப்பாங்களோ? ஆமாம், நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குது. இப்போ நான் எத்தனை சாப்பிட்றது? எப்போ வியாழக்கிழமைன்னு தெரிஞ்சதோ அதுலேருந்து இஷ்டமே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஸ்வீட்னா எப்படித்தான் இருக்குமோ, பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க கூட நான் சாப்பிட்ருவேன் போல். இந்த இளநீர் பாயாசம் அவங்க குடித்தது போக மீதி நானே தான் குடித்தேன். இவரை பற்றி சொல்லியே ஆகணும். வேண்டாம் அப்படின்னா எதாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க, இது நாங்களே செஞ்சதுன்னு அவ்வளோ அன்பாக ஆசையாக பரிமாறுறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஹோட்டல் ஒரு அற்புதமான ஹோட்டல். அற்புதமான ருசியில் இருந்துச்சு. வாய் கொளருது, செம்மையாக இருக்கும். ஹோட்டல் உடுமலை தான் நம்ம சாப்பிட்டது. அறிவாளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலா உருண்டை வச்சதே 3, அதில் ஒன்று தான் சாப்பிட முடிஞ்சுது. எப்போ அந்த வியாழக்கிழமைன்னு தெரிஞ்சதோ அதுலேருந்து சாப்பிட முடியல. அதை பேக் பண்ண சொல்லிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் போய் வாங்கிட்டு வரக்குள்ளே இதை அவங்க படித்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது என்னென்னு படித்து பாருன்னு சொல்லிட்டு. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த வீட்டில் வந்து ஒரு 40 நாள் அவனாசி பெரிய கோயில் தேர் திருவிழாவுக்கு நிதி திரட்டுறதுக்காக இங்கே இருந்தாங்களாமா. அந்த வீடு நான் பார்க்கறக்கு கொடுத்து வச்சுருக்கேன். நான்
நிஜமா இது இத்தனை நாள் எனக்கு தெரியாது. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்லை. என்ன பண்ணுறது, தப்பு நான் பண்ணிட்டேன். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன், மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. அது எப்படி மறக்கலாம் என்ற தேவையாது. கஞ்சி சட்டை யாருது? எல்லாம் கரெக்ட், எல்லாமே நான் தான் பார்த்துக்குவேன். சட்டைக்கு கஞ்சி பவுடர் வாங்கணும்னு சொன்னேன். ஆனால் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட மறுபடியும் சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்கு தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவளுக்கு இந்த அளவுக்கு கோபம் வரும் அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியாது. அவள் கோவப்பட்டு நான் நேத்தம் பார்த்தேன். எதுக்கு கோவப்பட்டானே கடைசி வரைக்கும் இன்னும் வரைக்கும் நான் கேட்குற சொல்லவே இல்லை. இப்போ பார்த்துட்டா சொல்லுடி ஏண்டி கோவப்பட்ட, கேட்டால் சொல்லாமல் ஏன் வந்தேன்னு கேட்குறா. நான் இந்த ஃபீல் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கிடைச்சது எனக்கு அதே ஃபீல் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வலிக்குது வலிக்குது 3 மாசம் கழிச்சு வந்ததுக்கு இப்படி அடி வாங்குவாங்க கேக்குறேன். ஒரு ஃபோன் கூட பண்ணல. உனக்கு தெரியாதே, நான் பேசுறதும் பேசிட்டு இருக்கேன். அதனால அந்த சர்ப்ரைஸா தான் விட்டுறீங்க. ஃபோன்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் தான் பேசினேன். வேற யாரும் சொல்லி சொன்னாரு. யார் சொன்னாரு? மணில வர்றதா சொல்லல. நான் பழுத்துச்சு சவந்துச்சு. பாருங்க தான் அடிக்கிற வேணைய அடிக்கிற பெரிய குளத்தாளிகளை பார்த்தாவே அது பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி நம்ம ராசி எப்படி நம்மளை பார்த்தாவே நடுக்கும். நம்ம சாமி நம்ம பார்த்தாலே நம்மளை பார்த்தாவே எல்லாத்தையும் கொஞ்சம் கற்கிற. சரி, சாமி நான் ஒருத்தி 12வது வெடிக்கிறேன், ஒரு தங்கச்சி விட்டு பண்ணிட்டேன். சாப்பிட்டீங்களா? கிட்ட நான் சாப்பிட்டு போய் வந்துருந்தேன். அவங்க 2 பேர் பத்தே வந்தாங்க. வந்து நீ சாப்பிட்டாங்க. சரி நான் போய் உப்பு கொண்டு கொட்டாம விட்டுட்டேன். கொண்டு கொட்டிட்டு வந்து போட்டு துணி எடுத்து கொண்டாந்து போட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு கழுவிட்டு இருக்கீங்க. பாருங்க இப்போ அவளுக்கு கண்ணா பழுக்கு போகுது. ஏன் செம்ம காண்டில் இருக்குது. கொலை காண்டு கொல்லாம விடாதா இருக்கு. சொல்லு என்னன்னு சொல்லு. திருப்பி கேக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ அவரை பேசினீங்கன்னா இப்ப நடக்குது. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், மணி எதுக்கு இன்னைக்கு வர்றா? அது மணி கூட்டிட்டு இன்னைக்கு வர்றா. இப்பதான் பிள்ளைகளை காலேஜ் எல்லாம் என்னம்மா அடிக்கிறா? வீட்டுக்கார மேல நீ என்ன கோவமோன்னு என்னமோ தெரியல. நம்மளை பிடிச்சி சாத்தி எடுக்கிறான். சொல்லுங்க. எனக்கு இல்ல மணி பார்த்துக்கிறேன். எவ்வளவு ஒரு காண்டு. ஏய் எதுக்கடி அவ்வளோ கோவம்? பின்ன வர்றதுன்னா ஒரு ஃபோன் பண்றது இல்லையா? அப்புறம் நீங்களே கமக்கமா பேசிக்கிறீங்க. நான் எத்தனை மணிக்கு கூப்பிட்டேன் உனக்கு தெரியும்? நீ தான் இருந்தா அவர் என்ன பேசினாரு தெரியாது. இன்னும் யாரும் தெரியாதா இருக்கல. என்ன பேசணும்? மணிதே வரணும். அப்படி சரி சரி யார வர நீ சோலிக்கு வருவாங்க. அதனால நான் கண்டிருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கற? நந்தினி இந்த வாரானாங்க. இப்படி பிளான் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாரு வேற. வேற யாரோ வருவாங்களாட்டது. அதுக்கு என்னடா வடவாயசம்லாம் வைக்க சொல்றாங்க. ஐயோ சொல்லிக்கிறாரு அவரு. நான் கூட பரவாயில்லையே. குப்பைக்கோட்ட போனல. குப்பைக்கோட்டை நீ வரைய வாங்க. ஆமா. குப்பைக்கோட்ட போவேன்னு சொல்றேன். நீ மாதிரி சாப்பிட்டு வாங்கலாமா? உங்க கிட்ட சொன்னாரு. பாப்பால தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். நீ கூட பாப்பா. பாப்பா சரியா? எனக்கு சாப்பாடு செய்யறேன்னாரு. வேண்டாம் ஜாமி. ஆமா அதெல்லாம் சொன்னாங்க. சரி. அப்ப அத நான் கேட்டுட்டு இந்த கார்ல போந்துட்டேனே. மணி மறுபாடு வட சொல்லிருக்கேன்னு சொல்றேன். நான் குப்பை கொட்டி போட்டு வாரி வந்துட்டேன். நான் மறுபாடு சொல்லிருப்பாங்க. ஓ மறுபாடு போய் அப்படியே போதுமா? மறுபாடு போய் அப்படியே
பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்பிக்கை இல்லை அவனுக்கு. பரவாயில்ல, நான் வந்துட்டு டக்குன்னு அவருக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரிஞ்சது, எனக்கு தண்ணி கொடுக்கணும் தோணுச்சா? தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறவ. ஏன் எங்க வீட்டுல இருக்கிறா லீவ் தாங்களா? அவனுக்கு லீவு தான். பையன் அவனுக்கு இப்போ லீவு, ஒரு வாரம் லீவு வந்துருக்கேன். பயங்கர அதான் ஆனசோட ஓடாத கருவாடாத சும்மா ஒரு பையனை அடைய முடியாது. எதுக்கு இச்சனை எது நமக்கு? இப்பதான் மேடம் வந்து இயல்பு நிலைக்கு வந்துருக்காங்க. ஏன்னா அப்படியே சிம்பான்சி மோட்ல இருந்தாங்க. போனதுக்கு அப்புறம் அவருக்கு எத்தனை ரூம் ஆகுதோ என்னோட அவர்கிட்ட என்கிட்ட பேசுறது நீ தான் இருந்த இது கவனத்துக்கு ஓட்டு பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கல. குரல் கேட்டிருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். அதெல்லாம் கேட்கல. சரிம்மா நீங்க ஏதோ அவங்க சொல்லி வருவாப்பியா இருக்குது வச்சு தான் போட சொன்னாங்க. அப்படி இருக்கிறது பாயாசம் சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி நந்தினி வரேனாங்க. அப்புறம் அவனுக்குடா வர என்ன விசேஷம், இப்பதான் எல்லா விசேஷம் முடிஞ்சுது, பத்திரிக்கைக்கு கொண்டு வராங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு போகுது. மனம் இல்லை ஜப சேமி அது கொஞ்சம் வேகப்பட கரண்டி அஞ்சு இருக்கு மேலே பார்த்து பெருசு ஒரே நாளே வெயிட் அது கூட அதுவும் கிடக்க மாட்டேங்குமா போது எடுத்துக்கவே கலைஞர் நிறைய அது ஒரு அடிக்கலாம் அப்படி சரி. சும்மாவே இதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, இறங்காது. ஏடி அவரு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கோழி வேணும் உனக்கு பிடிக்கும், சாப்பிட்டு போய்க்கிறோம். செஞ்சு வச்சிருக்கோம். சொல்லாமே வரணும். ஆமா நாங்க சாப்பிட்டு வரோம், கடையில் போய் சாப்பிட்டு வரோம். கடையில் போய் சாப்பிட்டு அந்த இதுதான் ஹாஸ்பிட்டல்னா பக்கத்துலயே அது ஏதோ தெரிஞ்ச கடையாமா, அதாவது என்ன சொல்றது நல்ல கடையாமா. அதனால கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தா நம்மளுக்கு சுத்தமா அவருக்கும் இறங்கல, எங்களுக்குமே எனக்கும் இறங்கல. இறங்கல என்னன்றது சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. திருப்பூர்லிங்க தெரியும், அதான் பெரியமா ஆஸ்பத்திரியில வண்டியில முந்தானி பேரன் கூட போய் கீழ் வந்து கால் முடிஞ்சு ஆபரேஷன் பண்ணிடுது. அவங்கள பாக்குறதுக்காக போனது. அப்ப இவளை பார்க்க வர்றாங்கன்னா அவரை கூப்பிட்டா அவர் வர்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இவ்வளவு லேட்டு. நான் மட்டும் வர்ற மாதிரி இருந்தா பஸ் ஏறி நான் வந்துருப்பேன். அனுப்பிவிட்டா அவரை கூப்பிட்டா அவர் வர போறாரு, இப்படி வந்து நிக்க போறேன். என்ன அப்ப தெரியாதே, சொல்ல வேண்டிய சொல்லுவேன். கமுக்கு மேல வரு எப்பவுமே கமுக்கு மேல போகு. பட்டகாலி மாதிரி ஆகுவேன். அடி என்ன வேலை பண்ணுற நான் பாப்பா உட்காந்துருக்கனால அவதான் நீ நினைச்சிட்டேன். எதுவாதான் வந்தேன், வரும்போதே போன எடுத்து வந்தேன். அவர் வரக்கூடாது, அவர் அங்கேயும் நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு வந்தாலும் அவர் அங்கேயும் நின்று இருந்தாரு. அத்தையும் தான் அத்தை பேசி நம்மளும் வந்தாச்சு. அப்ப இங்க வந்தோன்னு தெரிஞ்சு நீ இங்க இருக்கிறீங்க. அடிதான் ரெண்டு மிச்சம். நான் இப்பதான் வந்து சாப்பிட்டு அதனால போன் பண்ணி கேட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு சொல்லிருக்க மாட்டேன், போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் சமயமா பேச வேண்டியதில்ல, அதனால அடிக்கிறீங்க. இன்னும் இல்ல சரி நில்லு. இன்னும் இல்ல சேமியா வந்து சக்கரை போடலாம். சேமியா வெள்ளை இந்தியில வெந்துருச்சு. பாலுக்கு மாட்டீங்களா? சக்கரை போட்டு அப்புறம் வேணா பைக்கு ஊத்திக்கலாம். சக்கரை போட்டு நீ வேகாது. வேகணுமா? அங்க தெரியும், அங்கேயே
அங்கேயே அடி பிடிக்கிறது இங்கே வச்சுது. அது வந்து இது இதுக்கு மேலே எங்கடி வேகு கம்மி போகுது சர்வை போடு. சக்கரை பார்த்து அளவா போடு. நான் சும்மா அதில் ஏதாவது இருந்தால் காற்று சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அத்தனையும் ஒட்டிருப்பேன். முக்கால்வாசி போடு. நம்மளுக்கு வேற தட்டா முடியாதுன்னு செய்ய தெரியும். என்னடி போகுதி பார்த்து போடலாம். அது எங்கடி அது காட்டில் போயிடுதா? நீ வர மாட்டியா? அவங்க கொடுத்தா நடந்து கம்மி இருக்கு. அப்புறம் நான் இருந்துக்கிறேன். ஆமா இரு. ஏன் நீ வேணவா என்ன கூப்பிட்டு வா. வரேன், நானும் வரேன். அதெல்லாம் எங்க வருது கம்மி இருங்க. பிள்ளைங்க ஊர்ல இருக்கிறதா போச்சு. அட ஒன்னும் பள்ளிக்கூட போய் திரும்பி வந்து அது வரக்கலாம் போக நானு. இது அடி பிடிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை கரெக்டாக நிறுத்திடுறேன். ரொம்ப கெட்டியா இருக்கா? கெட்டியா இருக்காது அது போட மாட்டேங்குது. அந்த அளவுக்குள்ள கெட்டியில. சரி வா இனிப்பா இருக்கு. கம்மி அந்த கம்மி எடுத்து கம்மி இனிப்பு போடணும். போகணும் பாலசனா எக்ஸாம் பார்த்தா பாலசனா கரெக்டாக இருக்கு. எச்சத்தான் இருக்கு எனக்கு தோணுது. மாடல் என்ன அப்புறம் காலையில போயிட்டு என்ன பண்ற இரு நீ கம்முனே இல்ல இறக்கிட்டு வந்து போய் சாமி எங்க வைக்கிறது கீழே வை. இங்கயா நீ கேள்வி போகாத. நீ ஓடி கொடுக்க சாமி சாப்பிட்டா நாங்க வீட்டுல ஃபேன் கொண்டு வீட்டுல ஆட் எங்க நாங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க போய் ஆட் கொஞ்சம் சரிங்க தே போனதுக்கு வருஷப்படியில நான் அடிச்சுட்டாங்க தெரியலையே போயிட்டாங்க நாய் சாப்பிட்டு கொடுத்து நாய் குக்கர் போகணும் போகிறதுக்கு எடுத்துட்டு அப்போ எடுத்துட்டு வெளியில போட்டி போட்டு வந்தாங்க பார்த்தேன் சரி குட்டை கட்டி துணி எடுத்துக்குள்ள வந்தேன் உங்களை காசு போட்டு காடு ஆடி வாசி போனோம்னு நானும் கொடுத்தேன். நீ அவருக்கு கொண்டே கொடுத்தாமி 3 மாசம் கழிச்சு கொடுத்து நீ செருப்படி நாங்கள் வச்சு அவர் கொண்டு கொடு அவ எப்படி தயிர் ஊற்றுன்னு சொல்லி சாப்பிடுகிறோம் அதே மாதிரி நீ அடிச்சு அடிச்சுன்னா உயிரை வாங்குவேன். ஏடி உடம்பு சரியில்லாத பார்க்க வந்தா வடை போட்டா பஜ்ஜியமா சுட்டு போடுவீங்க இருக்கிறேன்
எங்க காட்டுங்க. ஃபோனில் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் வீடியோ இருக்கு. சரி பரவாயில்ல. எத்தனை இருக்குது? நாடு அடி சூப்பர் சூப்பர். இது என்ன நாட்டு வத்தா மணிதாவா? மணிதா தானா? நம்ம இருக்கிறதா இது சரி ஓகே. நம்ம விட்டுருங்க. சரி நான் போயிட்டு வர பாய். மாடலும் இல்லை இல்லை காணும். அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வரையில் ஒரு ஹக் அண்ட் கிஸ்ஸு. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவள்னா வந்துட்டு அப்போவே போகிறேன், அதனால அவளுக்கு ரொம்ப மன வருத்தம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு பக்கமாக இருந்தால் அது அவளுக்கு பத்தலையாமா. இது வாட்ச் கொடுக்கணுமானேட்டாங்க. நானும் எடுத்து ஆட்டி இப்படி கட்டிட்டு வந்துட்டேன். அதனால தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இது எடுத்து கட்டிட்டு வந்துச்சு. நீ சத்தம் போட்டால் வந்துட்டேன் குட்டி மேடம். எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அத்தனை கொச 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 கொசன்னு என் கண்ணே பற்று மாட்டிருக்குது. ஏன்னா கலர் கலராக இருக்குது. கலராக இருக்கிறது ஆனால் பொண்ணான்னு தெரில. மொத்தமாக 4 பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு ஒயிட் கலரு, 3 டபுள் கலரு. செம்மையாக க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை கொஞ்சம் இருக்குல்ல. சரி ஒன்றும் பண்ண முடியாது. கத்துமா கத்தாத வாத்து. இன்னைக்கு எத்தனையும் வாங்கிட்டு போனீங்களா? அவங்க வீட்டு போனியா? நாயா நாயா பிடிச்சது. வாடா மகாலட்சுமி வீட்டிலேருந்து பெருசு பேபி. அம்மா அப்பாவே கொண்டு வந்துருக்கலாம். அது பிடிக்க முடியாது பகலேன்னு சொல்லி விட்டாங்க. என்னது? தாயை காணோம் என்று அனைவரும் அழுகிறார்கள். குய் 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 என்று. ஆஹா, அவர்களுடைய தாய்க்கு 54 குழந்தைகளோ 52 குழந்தைகளோ 3 தாய்க்கு பிறந்த கோழிக்குள்ள வாத்து குஞ்சுகளாமாம். அப்படி இருக்குது படலாட்ட. அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு தெரியுது. ஒன்று மட்டும் ஒரே ஒரு வாத்து குஞ்சுக்கு மட்டும், ஒரு வாத்துக்கு மட்டும், மணிலாவுக்கு மட்டும் 55 22 முட்டை வச்சு 22 பொரிச்சதாமா. அதை நான் போடுறேன். அவங்க மம்மி கூட டான்ஸ் ஆடி டிங்கு டிங்கு டிங்குன்னு போயிட்டுருக்கு. இங்கே ஒரே சத்தமாக இருக்குது குய் குய் குயின்னு. என்ன 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 அந்த குயிலுக்கு சொந்தக்காரர் வாங்கி விடணும். ஏம்மா? கின்னி கோழிக்கு பேர் தான் குயிலுன்னு வச்சுருக்கோம் நாங்கள். பாருங்கள், இது அந்த அன்னைக்கு நைட்டு ரொம்ப சோகமாக வருத்தமாக படுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. இது இன்னைக்கு எடுத்த வீடியோ. அவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்காங்க. சாப்பாடு போட்டு வச்சா கோழியெல்லாம் சாப்பிட்ருது. இது பசிச்சிருக்க மாட்டேங்குது. நான் போட்டு வச்ச சாப்பாடை கோழி சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கொண்டு வந்து போட்டேன். சாப்பிட்டு ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.